Hello friends, in the video we will Redmi 6 Pro unboxing. China சமீபத்தில் லான்ச் ஆன ஃபோன் தான் Xiaomiயோட Redmi 6 Pro மொபைல். ஸோ இது இந்தியன் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா இது 10,000லேருந்து 11,000 ப்ரைஸ் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. Redmi Note 5 Pro-ஓட லுக் மாதிரியே இருக்குது இந்த ஃபோனை பார்க்கும்போது. ஸோ இந்த ஃபோன் 3GB ப்ளஸ் 32GB வேரியண்ட் அண்ட் 4GB 64GB வேரியண்ட் இந்த ரெண்டு மாடலில் வருது. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.84 இன்ச் டிஸ்பிளே 19:9 டிஸ்பிளே ரேஷியோவோட வருது. அண்ட் ஃபுல் HD டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது. 2280x1080 பிக்சல் சப்போர்ட் இதில் இருக்குது. 4000 mAh மேசிவ் பேட்ரி இருக்குது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா 12 MP ப்ளஸ் 5 MP வித் f2.2 அப்பர்ச்சரோடு வருது. 1.2 மைக்ரானோட HDR சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 MP சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் நாச்சோடு வருது. இந்த டிஸ்பிளே நாச் ஃபோன்ஸ் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். அந்த நாச் ஃபோன்ஸில் ரொம்ப சீப்பஸ்ட்டு ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் சொல்லலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 178 grams இருக்குது. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கேஸ் இருக்குது. அப்புறம் மேனுவல் இருக்குது, சார்ஜர் இருக்குது வித் 5 volt சப்போர்ட்டு. ஸோ நார்மல் சார்ஜர், குயிக் சார்ஜர் கிடையாது. அண்டு கனெக்டர் இருக்குது. கனெக்டர் மைக்ரோ USB கனெக்டர், டைப் C கிடையாது. அண்ட் இது மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது, ஒரு மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், மைக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோ USB போர்ட் இருக்குது. பேக் சைடில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 12 MP ப்ளஸ் 5 MP டுவெல் கேமரா. ஃப்ரண்ட் சைடில் 5 MP கேமரா. இந்த மொபைல் MIUI 9.6 லோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஓரியோ தாண்டி இது மேலே MIUI 9.6 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட CPU பார்த்தீங்கன்னா Snapdragon 625 சிப்செட் வித் octa-core 2 GHz ப்ராசஸர். ஸோ இந்த நாச் பற்றி பார்த்தோம்னா நாச் நம்ம ஹைட் பண்ண முடியும். யூஸ்வலாக நாச் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்குது பார்க்கும்போது டிஸ்பிளேலன்னு தோணுச்சுன்னா அதை ஹைட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் மூலமாக. அப்புறம் இதில் ஹைப்ரிட் சிம் கிடையாது. இது டெடிகேட்டட் சிம் கார்டு. ஸோ 2 நேனோ சிம்ஸ் சப்போர்ட் பண்ணும், 1 microSD சேம் டைம் சப்போர்ட் பண்ணும். microSD நீங்கள் 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நாச் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இதில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது. டெஃபினட்டாக உங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மொபைலை நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். ஸோ இதில் கேம்ஸ் எல்லாம் விளையாடி பார்த்ததில் கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் Redmi 6 Pro போகிறதுக்கு பதில் Redmi Note 5 Pro போகலாம். இதுக்கு அது பெட்டர் நான் சொல்வேன் கேம் ப்ளே பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள். அதர்வைஸ் இல்லை எனக்கு சீப்பஸ்ட் நாச் டிஸ்பிளே ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது டெஃபினட்டாக அந்த ஃபோன் தான். யூ கேன் கோ ஃபார் இட். அண்டு கேமரா ஃப்ரண்ட் சைடில் 5 MP தான். ஸோ செல்ஃபியில் இப்போ நிறைய 8 MP 20 MP இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது இது 5 MP அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது என்னோடய தாட் இந்த மொபைலை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் இந்தியாவில் மார்க்கெட்டுக்கு வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இது வாங்குவீங்களா? நீங்கள் Redmi 6 Pro பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை Redmi Note 5 பெட்டர்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக உங்களோட எண்ணங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் டெக் HD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.